யூஸ்வலாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டாலுமே 20 வருஷம் 30 வருஷம் லாங் டேர்ம் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர்த்துக்கு வந்து அது ரொம்ப முடியாத விஷயமா இருக்கும். அதனால் நான் ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு 3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் நான் லிமிடெட் பீரியடில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நம்ம லிமிடெட் பீரியடாக ஒரு யங்ஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, தன்னுடைய கேரியர் ஒரு 25 வயசில் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ஒருத்தர் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 5 இயர்ஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து கொஞ்ச நாள் எடுக்காமல் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்லேயே விட்டுறாரு. அப்படி இருக்கும்போது இதிலிருந்து தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்படியெல்லாம் இந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னோட பேர் ஜெய் வெங்கடேஷ். நான் ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர் அண்ட் குவாலிஃபைடு பர்சனல் ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல். நான் வந்து 15 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். நம்மளால ஒரு கரெக்டான ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஃபினான்ஷியல் பிளான் கிரியேட் பண்ணி அதுக்காக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கைடன்ஸ் கொடுக்க முடியும். உங்களோட எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ ஏதாவது ரீபேலன்ஸ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு பிங்க் பண்ணலாம். எங்கள் டீம் உங்களுக்கு ஈஸியாக கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 25 வயசு இருக்கக்கூடிய நபர் தன்னுடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறார் அப்படின்னா தன்னுடைய ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 50,000 ரூபா இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ மீதி 50,000 ரூபா தன்கிட்ட வந்து முதலீடுக்கு ஆப்ஷன் இருக்குது. தேவையில்லாமல் செலவு பண்ணுறத விட அடுத்த ஒரு 5 வருஷம் மாதம் அந்த 50,000 ரூபாயை ஃபிக்ஸடாக எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தார்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அடுத்த 5 வருஷத்தில் ஒரு டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 30 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அட் த ரேட் ஆஃப் 13% இந்த 30 லட்ச ரூபா அவருக்கு எவ்வளவா க்ரோ ஆயிருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 41,94,000 ரூபாயா க்ரோ ஆயிருக்கும். இந்த அமௌண்ட்டை அடுத்த 25 வருஷத்துக்கு, அதாவது தன்னுடைய 30 வயசுல இருந்து தன்னுடைய 55 வயசு வரைக்கும் இந்த அமௌண்ட்டை எந்த விதமான தேவைக்கும் எடுக்காம அவர் ஒரு டிஃபர்மெண்ட் ஸ்டேட்ல இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்லேயே விட்டு வச்சிடறார். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அமௌண்ட்டு தன்னுடைய 55வது வயதில் எவ்வளவு வளர்ந்துருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8,90,00,000 வளர்ந்துருக்கும். அட் த ரேட் ஆஃப் 13% growth கிடைச்சிட்டு இருக்கும். இந்த டைம் பீரியட்ல அவர் இந்த ஃபண்டை டிஸ்டர்பே பண்ணாமல் இருக்கணும்னா அவர் மேண்டேட்டரியா பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா தன்னுடைய ஃபேமிலிக்காக ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது எந்த ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாமல் இந்த ஃபண்டை அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சுக்க முடியும். இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையர் ஏர்லி. நான் வந்து சீக்கிரமாக என்னோட வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நிறைய பேர்த்துக்கிட்டு இருக்கு. தன்னால் 60 வயசு 70 வயசு வரைக்கும் வேலை செய்ய முடியாது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரமாக ரிட்டையர் ஆகணும். இவர் வந்து 55 வயசுல ரிட்டையர் ஆயிடலாம் அப்படின்னு பிளான் பண்றார் அப்படின்னா இன்னைக்கு 50,000 ரூபாய் குடும்ப செலவு ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இது வந்து அட் த ரேட் ஆஃப் 7% இன்ஃபிளேஷன்ல இருக்கும்போது அடுத்த 30 வருஷத்துல இந்த அமௌண்ட் என்னவா இருக்கும்னா தன்னுடைய குடும்ப செலவு ஆல்மோஸ்ட் 3,80,000 வளர்ந்துருக்கும். இவர் தன்னுடைய 55வது வயசுல முதல் மாசம் 3,80,000 வித்ரா பண்ணுவாரு. இப்படி ஒரு வருஷம் ஃபுல்லா வித்ரா பண்ணிட்டே இருப்பாரு. மாசம் 3,80,000. அடுத்த வருஷம் இன்ஃபிளேஷனுக்காக ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணி வித்ரா பண்ண ஆரம்பிப்பார். இப்படியே இவர் அடுத்த ஒரு 35 வருஷம் கூட இவரால் இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டடா எவ்ரி இயர் 5% இன்கிரிமெண்ட்ல வித்ரா பண்ணிட்டே இருக்க முடியும். அப்படி பண்ணும்போது இவருடைய கார்பஸ் 60 வயசுல ஆல்மோஸ்ட் 11,73,00,000 ரூபாய் இருக்கும். தன்னுடைய 60வது வயசுல இவர் வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 58,29,000 ரூபாய் வித்ரா பண்ணிட்டு இருப்பார். இவர் தன்னுடைய 65வது வயசுல வருஷம் 74 லட்ச ரூபாய் வித்ரா பண்ணிட்டு இருப்பாரு. இவருடைய கார்பஸ் பேலன்ஸ் வந்து 16 கோடி ரூபாய் இருக்கும். இப்படியே இவர் எவ்ரி இயர் இன்கிரிமெண்ட்ல வித்ரா பண்ணிட்டு இருக்கும்போது இவர் கார்பஸும் வளர்ந்துகிட்டே இருக்கும். இவருடைய 90வது வயசுல இந்த கார்பஸ் வந்து 152 கோடி ரூபாய் பேலன்ஸ் இருக்கும். இவர் வந்து 2,50,00,000 ரூபாய் வருஷத்துக்கு வித்ரா பண்ணிட்டு இருப்பார். ஒருவேளை இந்த 90 வயசுக்கு முன்னாடி இவர் இல்லாம போயிட்டார் அப்படின்னா இந்த கார்பஸ் அப்படியே இவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பாஸ் ஆகிடும். இவருடைய அடுத்த ஜெனரேஷன் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு வரும்போது நிறைய பேர் வந்து லாங் டேர்மை யோசிக்க மாட்டாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதை 10-15 வருஷம் 20 வருஷம் டிஃபர்மெண்ட் பீரியட் நம்ம கொடுக்கும்போது நம்ம பணம் நல்லா காம்பவுண்டடா க்ரோத் ஆயிருக்கும். ஸோ எப்பவுமே இயர்லி ஸ்டேஜஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கணும். ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே ரொம்ப குறைவா இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி இன்னைக்கு நம்ம கம்மியான விலை இருக்கும்போது எப்படி ஒரு தங்க நகை வாங்குறோம் இல்லை இடம் வாங்கி போடுறோம், ஃபியூச்சர்ல நம்ம வாங்காமல் விட்டா கூட இன்னைக்கு நம்ம நிறைய வாங்க முடியும் இல்லையா? அது மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளும் நீங்கள் ஏர்லியர் ஸ்டேஜஸில் வாங்கிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் இது நல்ல விலைக்கு நம்மளால் சேல் பண்ணி நம்மளுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். ஃபர்தராக இது மாதிரி ஏதாவது ஃபினான்ஷியல் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்குன்னு பர்சனலைஸ்டாக ஃபினான்ஷியல் பிளான் கிரியேட் பண்ணணும்னா மேலே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க.